அலிகானும் தன்னை தாவேகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். தாவேகவில் இணைந்த அவருக்கு கட்சியின் பொதுச் செயலர் ஆனந்த் மலர்கொத்து கொடுத்து வரவேற்றிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். இதுவரை அரசியல் அப்படின்னா நான் என்ன நினச்சிக்கிருந்தேன்னா, கொள்கை தான் அரசியல், கோட்பாடு தான் அரசியல், மண்ணுக்கும் மக்களுக்குமாக நிற்கிறது தான் அரசியல் நினச்சிக்கிருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தெரியுது, கொள்கை கோட்பாடு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, பணம் தாண்டா அரசியல், கொள்ளையடிக்கிறதாண்டா அரசியல் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் இருந்த மன்சூர் அலிகான்லாம் போய் தாவேக கட்சியில் இணையும் போது, என்னடா கொள்கைக்காக நாம் தமிழர் கட்சியில் இருந்தேன்னா இப்போ என்னடா பணத்துக்காக போய் தாவேகல சரியா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க வேண்டியிருக்குது. அது இவருடைய ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, மன்சூர் அலிகான் ட்ராக் ரெக்கார்டு 1 நம்பர் பணத்தாசை பண வெறி பிடிச்சால் அப்படிங்கிறது நல்லா ஓப்பனாக தெரியுது. ஒரு தடவை பார்க்குறேன், மன்சூர் அலிகான் இலங்கை தமிழருக்கு உண்டான ஒரு ஆவணப்படம், அவங்க எப்படி இறந்தாங்க, அதாவது எப்படி சித்திரவதைக்குள்ளாகப்பட்டாங்கன்னு ஒரு ஆவணப்படம் பார்த்துட்டு அப்படியே கண்ணீர் ஒடிச்சிட்டு வெளியே காங்கிரஸ் கட்சி இருக்கே, நம்ம கட்சி இனத்தை அழிச்ச கட்சினார். ஆனால் 2024 எலெக்ஷனில் போய் அதே செல்வ பந்தையை பார்த்து மாலை போட்டு எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி தான் இந்த நபர் நம்ம எதுக்கு இப்போ விமர்சிக்கிறோம், தாவேகை அணைஞ்சிட்டாரா எதுக்கு விமர்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு பேட்டி பார்த்துருப்பீங்க, சீமான் என்னை வச்சு பிஜேபிட்ட பணம் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த ஆள் எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நபருங்கிறத நம்ம பொதுமக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அதுதான் என்ன செய்யுது அப்படின்னா, இன்றைக்கி மன்சூர் அலிகான் அப்படிங்கிற தன்னை வில்லன் நடிகர், அதாவது திரிசாவை கூட கற்பழிக்கிற சீன் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டார் இல்லையா, அந்த நடிகர் போய் கலன்னு இழிச்சிக்கிட்டு வெக்கமே இல்லாமல் போய் புசியானது முன்னிலையும் செங்கோட்டை முன்னிலையும் ஆதரவு இணைஞ்சிருக்க. இதில் என்ன கொடுமைன்னா, இதே மன்சூர் அலிகான் விஜயை பற்றி என்ன பேசியிருக்கான்னு தம்ப்ளைன் பாருங்கள். விஜய் இனிமேல் ஆதரிக்க மாட்டேன், திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும், இந்த கால் தரையில் பண்ணும், காலை தூக்கி காட்டி கராராக பேசிய மன்சூர். இந்த தம்ப்ளைன் பாருங்கள், விஜய் எனக்கு ஈக்குவல் கிடையாது, கால் முதல்ல தரையில் படணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீரவசனம் பேசுகிறாரு. இந்த மாதிரி விஜய் வானத்தில் போயிட்டுருக்காரு, மக்களை சந்திக்கணும் அப்படின்னா தரையில் கால் படணும், வயல்வெளி மார்க்கெட்டு அங்கங்கன்னு போய் மக்கள்கிட்ட இருக்கானா அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார், இப்படியே வான்வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கவர் கார்பரேட் கம்பெனிக்கு பணத்துக்கு தான் முதலாக இருப்பார். அப்போ விஜய் அப்படிங்கிறவர் ஒரு பாஜக கைகூலி, நான் திமுக ஓட்டு போட போகிறேன், இன்னும் சொல்ல போனால் காலை தூக்கி போனது இந்த கால் தூசிக்கு சம விஜய் அப்படின்னு பேசிட்டார். யார்? இந்த மன்சூர் அலிகான். இப்போ அதே மன்சூர் அலிகான் என்ன பண்ணுறாருன்னா, நேராக போய் பல்ல காமிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, பல்ல நல்லா கரன்னு காமிச்சிக்கிட்டு நெஞ்சு அப்படியே நிமித்திக்கிட்டு, யாரும் இல்லை 2 பேர் தான், இவரும் யாரோ ஒரு பையன், இவர் மையனா யாரும் தெரியல, 2 பேரும் போய் தாவேக கட்சியில் இணைச்சிருக்காங்க. வெக்கமாக இல்லை இவருக்கு? அதாவது இவரோட ட்ராக் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாம் தமிழர் கட்சியில் இருக்கார். இந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் சீமான் அவர்கள் இவருக்காக பிரச்சாரம் பண்ணுறாரு. திண்டுக்கல் தொகுதியில் நிற்கும் போது சொல்கிறாரு, எங்கள் மன்சூர் அலிகான் மட்டும் பாராளுமன்றத்துக்கு போனார்னா இவர் கேட்குற கேள்வி எவனும் தப்பிக்க முடியாது, கேள்வியை அப்படி கேட்பார். யார்? இவரை அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் பேசினார். கடைசியில் 2021 எலெக்ஷன் 19 எலெக்ஷன் நெருங்கி வரும்போது எவன்கிட்ட காசு வாங்கினா இருந்தார்ல, சீமான் அவர்கள் இவர் கேட்ட தொகுதியை கொடுத்துட்டார். ஆனால் எவன்கிட்ட காசு வாங்கினான்னு தெரியல, எவன்கிட்ட பணம் வாங்கினான்னு தெரியல, நேராக போய் கட்சி விட்டு வெளியே போயிட்டார். போய் ஒரு கட்சியை ஆரம்பித்தார், ஏதோ ஜனநாயக புலிகள் கட்சியாக. இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ சொன்னார், திமுக தெலுங்கு திராவிட கட்சி கிடையாது, தெலுங்குனா திராவிடம், நான் ஒரு தமிழன், நான் ஒரு ராவுத்தர் அப்படிங்கிற அந்த சாதியெல்லாம் குறிப்பிட்டு அவங்க அப்பா பேரெல்லாம் குறிப்பிட்டு நான் ராவுத்தர், தெலுங்கு திமுகவா இல்லை தமிழை இந்த ஜனநாயக புலிகளா அப்படின்னு பேசினார். அது 2021 பேசுகிறாரு. அதிமுக காசு ஏதோ ஒன்று வாங்கியிருப்பார், அது மட்டும் நல்லா தெரியும். 2021 அதிமுக பல பேரை விலைக்கு வாங்கிச்சு, அதில் இவரே விலைக்கு வாங்கியிருக்கா, அப்படி ஒரு சீனை போட்டார். அடுத்து 2024 எலெக்ஷனில் போயும் இனத்தை அழிச்ச கட்சின்னு பேசினா காங்கிரஸோட டீல் பேசினார். இதெல்லாம் விட கொடுமை என்னென்னா, திருப்பி திமுக நான் ஆதரிக்க போகிறேன்னு இப்போ முன்னாடி படிச்சு காமிச்சேன்னா அதில் எஸ்ஐஆர் வந்துருச்சு, திமுக தான் எஸ்ஐஆர் எதிர்க்குது, நான் திமுக ஆதரித்து பிரச்சாரம் பண்ண போகிறேன், ஆனால் திமுக சீட்டு கொடுக்கல, அப்படி நேராக அதிமுக 2026 போனார். இவரை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாதுங்க. பணத்தாசை. நான் சொன்ன மாதிரி இங்கே பணம் தான் அரசியல், வேறு எதுவுமே அரசியல் இல்லை. இப்போ நம்ம கூட பாருங்கள், இப்போ என் சேனலில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வியூஸ் கம்மியாக போய்ட்டுருக்கு. என்ன காரணம்னா, இப்போ நம்ம நடப்பு அரசியலே பேசுகிறதில்ல, நடப்பு அரசியலில் பேசணும், அப்போ தான் வியூஸ் வரும். இப்போ நடப்பு அரசியலில் பேசினா என்னாகும், ஒன்று விஜய் ஆதரிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை உதயநிதி ஆதரிக்கிற மாதிரி இருக்கும். நடப்பு அரசியலில் பேசிட்டா சட்டமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு பேசினா ஒன்று இங்கிட்ட இல்லை இங்கிட்ட ஆதரிக்கிற மாதிரி இருக்கும், ஒன்று எதிர்கட்சி இல்லைன்னா ஆளுங்கட்சி ஆதரிக்கிற மாதிரி இருக்கும். உதயநிதி சரமாரியாக கேள்வி கேட்டார் விஜய் அப்படின்னு சொல்லி வீடியோ போட முடியும். அப்போ இல்லைன்னா விஜய் சரமாரியாக
உதயநிதியை வந்து கேள்வி கேட்டார். செந்தில் பாலாஜி இன்னைக்கு கைது இல்லையா, அது விஜய் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பேசலாம். ஆனால் அப்படி பேசினா என்ன ஆகுனா, ஒன்று இந்த பக்கம் பேசுகிற மாதிரி இருக்கும், இல்லை இந்த பக்கம் பேசுகிற மாதிரி இருக்கும். தமிழ் தேசிய அரசு செத்து போயிடும். அப்படி பேசினா நல்லா வியூஸ் போகும். அப்படி பேசி தான் பாரிசாலன் போன்றவர்களாம் வியூஸ் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வெளிப்படையாக தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மனசாட்சிக்கு விரோதமாக இல்லாமல் நம்மளுக்கு ஒன்றும் இல்லாதப்ப ஒன்றுமே இல்லைப்பா விமல் ஊடகம், அப்போ நம்மளுக்கு கை கொடுத்தது யாருன்னா நாம் தமிழ் கட்சிக்காரங்க தான். அந்த 1000 வியூஸ் நம்மளுக்கு முத கொடுத்து நம்ம சேனலை மானிட்டைசேஷன் பண்ணி நம்ம இன்றைக்கி வந்து ஒரு யூடியூப் சேனலாக உட்காந்துருக்கோம் அப்படின்னா அது காரணம் யார், நாம் தமிழ் கட்சிக்காரங்க தான். அப்போ அதுதான் முக்கியம். நம்மளுக்கு வருமானம் வரலன்னா என்ன பரவாயில்ல, வர்றது வரட்டும். வர்றது ஒரு வீடியோ வந்து 10,000 வியூஸ் போதா வருதா, 300-400 ரூபா வருதா, வரலையா 1000 வியூஸ் போதா வருதா, என்ன வருதோ அவ்வளோதான் போதும். நம்ம வேலைக்கு போகலாம், நம்ம வேலைக்கு போகிறோம் அவ்வளோதான். இங்கே இது இல்லையா, நம்ம வேலைக்கு போயிடலாம், வேலை முடிஞ்சு போச்சு. அப்படி தான் நம்ம வந்து இருப்போம். ஆனால் காசு தான் உட்காந்த இடத்துல சம்பாதிச்சிடலாம்ல. பாரிசாலன் போன்றவர்களாம் என்ன உட்காந்த இடத்துல சம்பாதிச்சிடலாம். விஜய்க்கு ஆதரவாக பேசினா, இன்றைக்கி விஜய்க்கு ஆதரவாக பேசினா வியூஸ் நல்லா போகுது. அதான் பால் கறக்கிறாப்புல பசுமாடு பாரிசாலன். அப்போது அப்படி பேசணும் இப்படி பேசணும், நம்ம அந்த 2 அரசியலும் பேச தேவையில்ல. விஜய் ஏதாவது தப்பு பண்ணுறான்னு நம்ம வந்து கேள்வி கேட்க போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு நம்மளுக்கு வந்து வியூஸ் வந்து போகுது போகாமல் போகுது, அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம நாம் தமிழ் கட்சிக்கு எவன் துரோகம் பண்ணுறான்னா, நம்ம நாம் தமிழ் கட்சி வளர்ச்சி என்ன நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமோ அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். அப்போது இந்த மன்சூர் போன்றவர்களை என்ன அரசியல் பண்ணுறாங்கன்னா, பண அரசியல் தான் பண்ணுறாங்க. பணம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற அரசியல் தான் வந்து பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க. இவருடைய மகன் இருக்கார் இல்லையா ஒருத்தர், அவர் போதைப் பொருள்களை வந்து வியாபாரம் பண்ணாரா இல்லை போதைப் பொருள்களை உட்கொண்டா கூட இவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, வியாபாரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல, வியாபாரியாக மாறிட்டாப்புல. இப்போது மற்ற பிஸ்னஸ்லாம் பண்ணால் உழைச்சி சம்பாதிக்கணும். இப்போ அரசியல் இவரை மாதிரி காசு வாங்கிட்டு கட்சி தாவிக்கிட்டே இருந்தால் அதில் ஒரு சம்பாத்தியம் அப்படி வரும் என்ன. அதே மாதிரி போதைப் பொருள், போதை மருந்து, போதை பொருட்கள் விற்றோம்னா அதில் ஒரு பணம் வரும், நல்லா நிறையா பணம் வரும். 10 ரூபாய்க்கு பொருளை வாங்கி 1 லட்சம் ரூபாய்க்கு கூட விற்பாங்க. அந்த போதைப் பொருள் அவ்வளோ ஏன்னா இல்லீகலாக விற்கிறது இல்லை, அதில் வந்து விற்பாங்க. அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காப்புல போல் இவருடைய மயன். சிறையில் மாட்டிக்கிட்டவுடனே மயனை காப்பாற்றணும்ல, கொள்கையெல்லாம் கோட்பாடு என்ன, அதில் தான் வந்து சீமான் என்னை அடமானம் வைத்து பணம் வாங்கி விட்டார். திமுக தானே ஆட்சியில் இருக்குது, எப்படியாவது மயனை வெளியே கொண்டு வரணும் இல்லையா, அதனால் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தார். சீமான் பெரியார் விமர்சித்தார். ஏன் பெரியாரை சீமான் விமர்சிக்கணும், இந்த ஆளே பெரியார் விமர்சிச்சிருக்காரு. மன்சூர் அலிகானே பெண் அடிமைத்தனத்தை பெரியார் ஒழித்தார் என்றால் நான் நம்ப மாட்டேன் பேசினவர் இவர் மன்சூர் அலிகான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு திமுக மயம் மாட்டிக்கிட்டோன்னே திமுக சார்பாக பெரியாருக்கு வந்து சொல்கிறார், சீமான் பெரியார் வந்து இப்படி சொல்கிறது பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்த பெரியார் சீமான் இப்படி சொல்லலாமா அப்படிங்கிறது. ஒட்டு மொத்தமாக அந்த மன்சூர் அலிகான் போன்ற பச்சோந்தி கும்பல் வந்து இப்படி தான் இருக்காங்க. ஒன்று பணம் இல்லாட்டினா இந்த மாதிரி சிக்கிக்கிட்டு யாரை எதிர்த்து அரசியலுக்கு வந்துடணுமோ அவங்க காலையே விழுந்துடுறாங்க. அதுக்கு சீமான் எவ்வளவோ பரவாயில்ல சொல்கிறாங்க, சீமான் திமுக எப்படி காசு வாங்கிட்டார், அதிமுக எப்படி காசு வாங்கிட்டார், பாஜக எப்படி காசு வாங்கிட்டாருன்னு. ஆனால் அப்படிலாம் காசு வாங்கியிருந்தா இவங்கள மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கணும். ஆனால் திமுக போகிற ஆட்சி இருந்தால் திமுக போகிறது, அதிமுக ஆட்சி இருந்தால் அதிமுக போகிறது, தாவேக்கா ஆட்சி இருந்தால் தாவேக்கா போகிறது, எங்கடா ஏதாவது நம்மளுக்கு சீட்டு கிடைக்க அங்கே போகிறது. அப்போது இந்த கும்பல் மாதிரி சீமானம் கிடையாது. சீமானை தனித்து நின்று நம்ம மக்களுடைய நம்பிக்கையை பெறாரு. 2வது அவரை நம்பி இருக்க ஆட்களுக்கு ஏமாத்தலை அப்படிங்கிறதான் இருக்கக்கூடிய செய்தி. இந்த ஆள் பல்ல காமிச்சிட்டே போயிருக்கார்ல மன்சூர் அலிகானே. இது உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.